ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்கேல்ப் சொரியாசிஸ் பற்றி தான். ஸ்கேல்பில், அதாவது நம்ம மண்டை ஓட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொரியாக ஒரு மாதிரி செதிலாக இருக்கும் நிறையா பேருக்கு. ஸோ சொரியாசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு விதமான ஸ்கின் டிசீஸ் தான். இது வந்து ஸ்கின் டிசார்டர் தான். இந்த மாதிரி ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. எக்ஸ்டர்னலாக இதுக்கு நம்மளுக்கு என்ன உதவி பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப எனக்கு வந்து அரிக்குது, என்னால் முடியல, அதனால தான் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இது இன்றைக்கி நல்ல கேப்சியூலாக கூட நல்ல பிராண்டில் ஹோமியோபதி ஷாப், சித்தா ஷாப் இதிலலாம் வச்சுருக்காங்க. நம்மளோட ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுற, சுத்தப்படுத்துகிற சில நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்கேல்ப் சொரியாசிஸ் பற்றி தான். நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்கு, அலப்பீசியா அண்ட் ஹேர் ஃபால் இதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல்பில், அதாவது நம்ம மண்டை ஓட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொரியாக ஒரு மாதிரி செதிலாக இருக்கும் நிறையா பேருக்கு. அதாவது டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது உதிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஸ்கேலியாக அதை வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கே தெரியும், அந்த மீனோட செதில்கள் மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்கேல்ப் சொரியாசிஸ். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல மட்டும் இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாகும் போது அது ஃபுல்லாக மண்டை ஓட்டில் ஃபுல்லாக பரவும். இங்கே மெயினாக நிறையா இருக்கும். இந்த மாதிரி சிலருக்கு வந்து தாடி இருக்குன்னா அந்த தாடியில் கூட இந்த விஷயங்கள் வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ். ஸோ சொரியாசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு விதமான ஸ்கின் டிசீஸ் தான். இது வந்து ஸ்கின் டிசார்டர் தான். அப்போது ஆக்சுவலாக என்னென்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்கின் வந்து நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பர்டிகுலர் டேஸ், அதாவது ஒரு ஏஜ் வைஸ், இப்போ வந்து ஒரு குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு சைல்டாக இருக்காங்கன்னா ஒரு 14 days, அதுக்கடுத்து ஒரு டீனேஜராக வரும்போது 28 days, இந்த மாதிரியான ஒரு நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே செல்கள் வந்து அடுத்து உதிர்ந்து திருப்பி வந்து முளைக்கணும், திருப்பி வந்து அது மேவும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் அந்த கரெக்டான டைமுக்குள்ளே தான் நடக்கணும். ஆனால் அது இல்லாமல் சில பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த நம்மளோட செல்கள் வந்து வளர்ந்து ஸ்கின் வந்து அடுத்து உதிர ஆரம்பிக்கும் போதும் வளரும் போதும் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு மேலே, அதாவது அது உதிரதுக்குள்ளே அடுத்தடுத்து வளருது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு மேலே வந்து செதிலாக தெரிகிறது. அப்போது அதுக்குரிய காரணங்கள் என்ன, ஏன் அப்படி ஃபாஸ்ட்டாக வருது, எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஃபஸ்ட் ரொம்ப இன்டெப்த்தான காரணங்கள் இதுக்கு ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக சொல்லப்படலைனாலுமே நம்மளோட ஸ்கின் சம்மந்தமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒன்று சின்னதாக தெரிஞ்சுக்கலாம். ரத்தம் சுத்தமாக இல்லை, ரத்தத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. ஆனால் இதுலேயும் முக்கியமாக எங்கேயுமே சொரியாசிஸ் அப்படின்னா இது பொதுவாகவே மாற்று மருத்துவங்கள் எல்லாமே இதை அணுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட உணவுகள் செரிக்கப்படாத உணவுகள் அதிகமாகும்போது நம்மளோட உடம்புல லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டாகுது. நம்மளோட குடல்ல இருந்து வெளியேறுது. அதை நம்ம உடம்பு இது வந்து ஏதோ ஃபாரின் பாடிஸ் நினச்சி அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் தைராய்டு உட்பட நிறைய வியாதிகளுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம இதை ரொம்ப இன்டெப்த்தான காரணங்கள் தெரியலை அப்படின்னாலுமே இது வந்து கண்டிப்பாக ஒரு செரிமான குறைபாடு, அதனால வர்ற ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம், அதனால ரத்தம் வந்து சுத்தமாக ஆகாமல் ரத்தத்தில் கிருமிகள், அதாவது மெயினாக ஃபங்கஸ் அதிகமாகுது. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கேல்ப் வரைக்கும் காமிச்சு கொடுக்குது. இன்னொரு கோணத்தில் இதை அணுகலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்பில் இந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த அன்டைஜஸ்டட் ஃபேட்னால ரொம்ப மோசமான சில லிப்பிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏன்னா நம்மளோட செல்ஸ் ஃபுல்லாக, நம்மளோட ஹேரில் ஃபுல்லாக ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே நல்ல ப்ரோட்டீன் நம்மளுக்கு தெரியும், அந்த ப்ரோட்டீன் தேவை. ஸோ அந்த ப்ரோட்டீன் ரொம்ப மோசமான ஒரு லிப்பிடாக வரும்போது ரத்தத்தில் தானே வருது, சர்க்குலேஷன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான அப்படி தான் இப்போ செரிக்காத உணவுகள் எப்படி மேலே வருதுன்னா இப்படி தான் நம்மளோட ரத்தம். ஸோ நம்ம ரத்தத்தில் ஃபேட் லிப்பிட்ஸாக அது ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான உரம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், நம்மளோட ஹேருக்கு தேவையான உரம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த உரமே வந்து தப்பாக இருக்கும்போது அந்த ஒரு மண், இப்போ ஒரு நிலம் இருக்குது, அதில் தப்பான ஒரு தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான்
ரத்தத்தில் இருக்கிற அந்த அந்த தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத லிப்பிட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கேல்பில் இந்த மாதிரி செதிலாக ஒரு பிரச்சனைகளை காமிச்சு கொடுக்குது. ஸோ அப்போது சிம்பிள், ஒன்று எக்ஸ்டர்னலாக இதை சரி பண்ணணும், இன்னொன்று நம்ம ரத்தத்தை சுத்தகரிக்கணும். அதே சமயத்தில் அந்த லீக்கி கட் பிரச்சனை, அதாவது நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட் வர்ற அந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணணும். ஸோ அந்த பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? உடம்புல ஒரு வீக்கங்கள், ஒரு அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏதோ ஒரு இடத்துல, அது மெயினாக வந்து குடல். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் உருவாயிருக்கு. கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. அதாவது சாப்பிட்டோன்னே மோஷன் போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியோ இல்லை லூஸ் மோஷனாக கொஞ்சம் அப்பப்போ எப்பயுமே மோஷன் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகி போகாமல் லூஸ் மோஷன் போகிற பிரச்சனையும் ஒரு சிலருக்கு, கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுவும் இருக்குது அப்படின்னா நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு அன்டைஜஸ்டட் தான். ஸோ நம்மளோட உணவு பழக்கங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுகள் சாப்பிட்டு இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்குரிய உணவுகளும் அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். உணவு பழக்கங்களையும் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் மூலமாக, ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்னால் வெளியிலேருந்து சாப்பாடோட எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற சில உணவுகள் மூலமாகவும் சத்துக்களை கொடுக்குற இந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுற உணவுகளையும் எடுத்து எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எடுத்தோடனே உதிராது. பட் அப்பப்போ அந்த செதில்களை குறைக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற அந்த பேக்கும் எசென்ஷியல் ஆயில்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதோட நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்னா நம்ம சில ரத்தத்தை சுத்தகரிக்கிற சில உணவு பழக்க முறைகளை நம்ம மாற்றி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, பிரியாணி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நைட்டு ரொம்ப சாப்பிட்றது, அன்டைஜஸ்டடாக சாப்பிட்டோன்னே போய் படுக்கிறது, இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உணவு பழக்கங்களை மாற்றுங்க. நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான நடைப்பயிற்சி செய்யுங்க. என்னடா ஸ்கேல்ப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்காதீங்க. அதோட ரீசன் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கிளியராக திங்க் பண்ணி உங்கள் உணவு பழக்கத்துக்கு தேவையான அந்த எக்ஸசைஸையும் இல்லை நைட்டு அதை நான் சொன்ன மாதிரி நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுற ஒரு வாக்கிங்கோ இல்லை மிதமான ஒரு எக்ஸசைஸோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நடக்க போகிற கழிவு நீக்கங்கள் விஷயங்கள் கரெக்டாக இருக்கும்போதும் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னலாக இதுக்கு நம்மளுக்கு என்ன உதவி பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப எனக்கு வந்து அரிக்குது, என்னால் முடியல, அதனால தான் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நான் கொடுக்குற தீர்வுகள் வந்து முதல்ல இன்டேக் என்ன மாற்றுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப அரிப்பு இருக்கும், வலியும் இருக்கும் சிலருக்கு செதிலாக இருக்கும்போது. ஸோ கண்டிப்பாக இம்மிடியேட்டாக நம்ம குறைக்க வேண்டியது அந்த வலிகளையும் அந்த அரிப்பையும் நம்ம குறைச்சே ஆகணும். அதுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 தடவை உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சோத்துக்கத்தாழை ஜெல் இருக்குது இல்லைங்க, அதை நல்லா எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லை நல்லா கைட்டே நீங்கள் வந்து அதை மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தேவையில்லை, வேப்ப எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி ஒரு லிக்விட் ஃபார்மில் வரணும்னு நினைக்கிறோன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்து இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் கோக்னட் ஆயிலை இதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆலிவ் ஆயிலும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற வேப்ப எண்ணெய், ஏன்னா வேப்ப எண்ணெய் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற அந்த கசப்பு இப்போ மேல் நோக்கி இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை நல்லா வந்து குறைக்கும். மேலாப்பில் இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வலிகளை வந்து நல்லா குறைக்கும். ஸோ அந்த விதத்தில் வேப்பெண்ணெய் கூட இந்த சோத்துக்கத்தாழை ஜெல் இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை லெமன் மட்டும் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டிங்கன்னா, ஏன்னா லெமன் வந்து ஒரு ஆசிட். ஸோ அது மேலாப்பில் இருக்கிற அந்த செதில்கள், தேவையில்லாத அந்த ஃபங்கஸ் அதெல்லாம் வந்து அது குறைக்கும். ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படி ஜெல் மாதிரி கிடச்சிரும், தண்ணியாக இருக்காது. ஸோ அதை எடுத்து நல்லா உங்கள் ஸ்கேல் ஃபுல்லாக தடவுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அது ஊறும்போதே உங்களுக்கு ரொம்ப அரிக்கும், சொரிஞ்சிடாமல் இருங்க. ஸோ இதே மாதிரி வாரத்துக்கு 2 நாள் செய்யும் போதே கொஞ்சம் உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த செதில்கள்லாம் உதிர ஆரம்பிக்கும். அது நல்லாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் 2 நாள் செய்யும் போதே மாற ஆரம்பிக்கும். ரொம்ப இருக்குன்னா வாரத்துக்கு 3 நாள் கூட நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இதுக்கு உணவு பழக்கங்களோடு சேர்ந்து கொஞ்சம் நீட்னஸும் ஒரு காரணம். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா துடைக்காமல் இருக்கீங்களா, போயிட்டு அப்படியே தலை குளிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஈரத்தோடு போகிறீங்களா, அந்த மண்டே ஓட்டிலையாவது தேவையான ஆயில் சீரம்லாம் வைக்கிறீங்களா, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இதுக்கு ஒரு 20%
ஒரு சுத்தம் இன்மையும் கொஞ்சம் காரணம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மித்தவங்க யூஸ் பண்ணுற டவல் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதே பிரச்சனை இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ்டர்னலாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பேக் எழுதிட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் ஒரு ரெமெடி கிடைக்கும். ஓகே, இப்போ இது வந்து க்ளீன் பண்ணும். ஆனால் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சீரம் நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கொடுத்த அந்த பேக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாகவும் ஆக்கும், பட் ஆனால் உதுத்திரும், பட் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கேல்ப்பை கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு சீரம் வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 10 ml ஃப்ளாக்ஸீட் ஆயில் அப்படின்னு கிடைக்கும், அதுவும் 10 ml ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 20 ml வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ இது கூட ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து 10 சொட்டு, ஓரிகனோ எசென்ஷியல் ஆயில் 5 சொட்டு, லெமன் எசென்ஷியல் ஆயில் 5 சொட்டு, டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் 2 சொட்டு. ஸோ மொத்தம் இந்த நான் சொன்ன அந்த சொட்டுகள் வகைப்படி நீங்கள் எழுதிட்டு இதை ஆலிவ் ஆயில்லையும் ஃப்ளாக்ஸீட் ஆயில் இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது. ஏன்னா ஃப்ளாக்ஸீட் ஆயில் வந்து வீக்கங்கள் அலர்ஜிகளை ரொம்ப அழகாக, அதுவும் வந்து ஸ்கேல்பில் ரொம்ப அழகாக குறைக்கும், முடி வளர்ச்சியையுமே வந்து தூண்டும். நம்ம ஏற்கனவே வந்து முடி ஹேர் ஃபால் இருக்குன்ற வீடியோலையுமே நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு என்ன வகையான பிளாக் இருந்து முடி வளராமல் இருந்தாலுமே அந்த டிஹெச்டி பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இந்த ஒரு சீரம் ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த சீரம் ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த ஆரிகனோ, அந்த டீ ட்ரீ, ரோஸ்மெரி அந்த சீரம் மட்டும் நாங்கள் அனுப்பினோம்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் அண்ட் ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுற விஷயம். இப்போது முக்கியமான ஒரு விஷயம் இன்டர்னல். ஸோ இப்போதைக்கு வெளியில் இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம், பட் உள்ள அடுத்து அந்த மாதிரி செல்கள் வந்து பல்கி பெருகாமல் இருக்கணும். அந்த ஸ்கின் வந்து டக்குன்னு உதிர்ந்து அடுத்தடுத்த செல்கள் ஃபாஸ்ட்டாக முளைக்காமல் இருக்கணும். அதுக்கு இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்குரிய உணவுகள் எடுக்கணும். அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம் மோர். ஏன்னா மோர் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அந்த ஒரு பாக்டீரியாஸ் நம்ம குடல்களுக்கு நல்ல பாக்டீரியா வளர செய்யும், கெட்ட பாக்டீரியாவை அழிக்கும். இது மூலமாக ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். ஸோ மோர் வந்து நல்லா முடிகிறப்பெல்லாம் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கு, இம்யூனை கரெக்ட் பண்ணுறதுக்குரிய, அதாவது எதிர்ப்பு சக்தி கரெக்ட் பண்ணுறதுக்குரிய உணவில் நீங்கள் இதில் எடுக்க வேண்டியது மோர் தான். அதுக்கு அடுத்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட். ஸோ ஃப்ளாக்ஸீட் வாங்கிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதிலிருந்து டெய்லி ஒரு 5 கிராம் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் போட்டால் 1-2 இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா ஃப்ளாக்ஸீடாகவே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் மட்டும் ஃப்ளாக்ஸீட் காலையில் இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து உடம்புல ஏன்னா அதில் இருக்கிற omega-3 கண்டென்ட் நம்மளோட உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும். உங்களுக்கு சப்போஸ் நான் சொன்ன மாதிரி மோஷன் அடிக்கடி போகிற பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஒரு ஃப்ளாக்ஸீட் எடுக்கும்போது உங்கள் இன்ஃப்ளமேஷனை வந்து சரி பண்ணும். இது இன்றைக்கி நல்ல கேப்சியூலாக கூட நல்ல பிராண்டில் ஹோமியோபதி ஷாப், சித்தா ஷாப் இதிலலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு நல்ல பிராண்ட் பார்த்து, சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி சீடு வாங்கி எடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேப்சியூலாகவும் டெய்லி ஒரே ஒரு கேப்சியூல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் சரி பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான உணவு க்ரீன் டீ. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை ரொம்ப கம்மியான ஒரு ரேஷியோவில் க்ரீன் டீ எடுத்துகிட்டு வாங்க. அது பெருசாக அது உடனே இன்ஃப்ளமேஷன் சரி பண்ணுமான்னு சொல்லலை, பட் ஆனால் அதில் இருக்கிற அந்த கசப்பு சுவையும் அதில் இருக்கிற சில கெமிக்கல் காம்பனன்ட்ஸும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணும். ரொம்ப ஹை இன்சுலின் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கசப்பு சுவை வந்து அதை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாகவும் உங்கள் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நான் சொன்னது முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட இரத்தத்தை பியூரிஃபை பண்ணுற, சுத்தப்படுத்துகிற சில நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அதுவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்சோன்னே எடுக்கிறது தான் ரொம்ப 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 இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் நிலவேம்பு பொடி,
அருகம்புல் பொடி, நிலவேம்பு பொடி ஒரு 2 கிராமும் அருகம்புல் பொடி 4 கிராம், ஸோ மொத்தம் 6 கிராம். இதை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீயாக இதை வடிகட்டி இதில் வந்து வேறு எதுவுமே கலக்காமல் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களோட ரெகுலர் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாயிட்டே வரும். ஏன்னா ரத்தத்தில் இருக்கிற அந்த கிருமியை நம்ம அழிக்கணும். ஆட்டோ இம்யூன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற அந்த ஒரு கிருமியையும் நம்ம மாற்றணும், ஃபங்கைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃபங்கையும் நம்ம அழிக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கசப்பு அதிகமாக உள்ள நிலவேம்பும் ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுற அருகம்புல் இதை 2யும் சேர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது எடுக்கும்போது நிறைய சேஞ்சஸ், இது மட்டுமே இல்லை, உங்கள் உடம்புல இன்னும் வேறு எங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ நாள் இந்த இன்டேக் எடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 21 நாள் தொடர்ச்சியாக எடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி அது தேவையா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு எடுங்க. இல்லை சரியாயிடுச்சுன்னா மாதத்தில் ஒரு 3 நாள் மட்டும் ஏதாவது ஒரு 3 நாள் இதை வந்து வயிறு க்ளீன் பண்ணுற மாதிரி பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 3 நாள் மட்டும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா கசப்பு சுவை வந்து தொடர்ச்சியாக எடுக்கவே கூடாது. அதனால் ஒரு 21 நாள் உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, அது க்யூர் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஒரு 11 நாளில் சரியாச்சுன்னா கூட அதுக்கப்புறம் அது தேவையும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் உணவு பழக்கங்களையும் உங்கள் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் மாற்றுறது மூலமாக அந்த ரத்தத்தில் அந்த கெட்ட லிப்பிட்ஸ், பேட் லிப்பிட்ஸ் ஃபார்ம் ஆகிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கேல்பில் இந்த பிரச்சனை குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் அந்த எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற சீரம் பேக்கை நீங்கள் ரெகுலராகவே அடுத்து வீக்லி ஒன்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் அது லைட்டாக வர ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு உடனே வந்து அதை டெட் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ மேலே அட்லீஸ்ட் ரொம்ப உங்களுக்கு வலி அந்த இச்சிங்கெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இன்றைக்கி நிறைய டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ்கிட்டையுமே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மென்மேலும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.